இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். அப்போஸ்தல நடபடிகள் 17வது அதிகாரம் 27வது வசனத்தின் பிற்பகுதியை வாசிக்கிறேன். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன ஒரு அருமையான வார்த்தை, தேவன் நம் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன் நம்மை தம்மோடு கூட சேர்த்து கொள்ள சித்தம் கொண்டார். இதற்கு காரணம் அவர் நம்மேல் வைத்த அன்பு. அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொண்டேன் என்று எரேமியா 31 அருமையாய் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன் என்னையும் உங்களையும் தம்மோடு கூட சேர்த்து கொள்ளும்படி சித்தம் கொண்டார். இதை அறிந்து இதை ருசித்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. நம்மில் ஒருவருக்கும். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, வேதம் இப்படி சொல்லுகிறது. உபாகமம் 4:7 அவரை தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார் என்று. சங்கீதம் 145:18 எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். அவரை ஆராதிக்கும் போது சமீபமாய் இருக்கிறார். உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற இஸ்ரவேலருக்கென்றோ அல்லது யூதருக்கென்றோ அல்லது லேவியருக்கென்றோ அல்லது ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தாருக்கு என்றோ சொல்லாமல், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். ஆமென். யாராயிருந்தாலும் உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் சமீபமாய் இருக்கிறார். மேலே வானத்தை சிங்காசனமாய் உடையவர், பூமியை பாதபீடமாய் உடையவராயிருக்கிறார். அவர் யாருக்கும் தூரமானவர் அல்ல. நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் எந்த சூழலில் இருந்தாலும் இருக்கிற இடத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் இருதயத்திலிருந்து நீங்கள் உண்மையாய் தேடுவீர்களேயானால், நோக்கி கூப்பிடுவீர்களேயானால், அவர் உங்களுக்கு சமீபமாய் இருப்பதை உங்களால் உணர முடியும், ருசித்து அறிய முடியும். வனாந்திரத்திலே ஆபிரகாமை விட்டு தூரம் போய் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்த ஆகார் அதை ருசித்தார். அவள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்னை காண்பவரை நானும் இவ்விடத்திலே கண்டேன். அங்கே அவர் இருந்தார். பத்மு தீவிலே தூரமாய் கொண்டு விடப்பட்ட யோவான் பத்மு தீவிலே தனித்து விடப்பட்டிருந்த போது அவன் நேசர், அவன் யார் மார்பில் சாய்ந்திருந்தானோ அவன் பக்கத்தில் இருப்பதை அவன் கண்டறிந்தான், ருசித்தறிந்தான். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்கு தூரமானவர் அல்ல. ஒருவருக்கும் அவர் தூரமானவர் அல்ல. வாழ்க்கையிலே பிரதிகூலங்கள் நடுவில் நடக்கும்போது நெருங்கி இருந்தவர்களெல்லாம் விலகி போவது இயல்பு. மனிதன் அதுதான் செய்ய முடியும், அதற்கு மேலே செய்ய முடியாது. ஆனால் எந்த நிலையிலும் எந்த சூழலிலும் நம்மை நெருங்கி நம்மிடத்தில் நெருங்கி வந்து நமக்கு ஆதரவு அளிக்கிறவர், நம்மை தாங்கி நடத்துகிற நல்ல தேவன் அவர். ஆமென். அவர் நமக்கு தூரமானவர் அல்லவே. கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? இரக்கமுள்ள தேவனே, தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனாய் இருக்கிறவரே, அப்பா, உண்மையாய் உம்மை தேடும் போது, உம்மை நோக்கி கூப்பிடும் போது, உம்மை தொழுது கொள்ளும் போது நீர் எங்கள் அருகில் வருகிறீர், எங்கள் சமீபமாய் வருகிறீர், எங்கள் பக்கத்தில் வருகிறீர். ஆண்டவரே, எவ்வளவு பெரிய பாக்கியம்! இவ்வளவு சமீபமாய் கொண்ட வேறே ஜாதி ஏது என்று சொல்லத்தக்கதாய் ஆண்டவரே, நீர் எங்களை கிருபையாய் தெரிந்தெடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரோடும் இந்த வார்த்தைகள் பேசி கொண்டிருக்கட்டும். கர்த்தர் கூப்பிடும் போது சமீபத்தில் இருப்பார், அவர் சமீபித்து வருவார் என்கிற அந்த ஒரு நல்ல தைரியத்தையும் நிச்சயத்தையும் உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து எல்லா நிலையிலும் உம்மை தொழுது கொள்ளவும் உம்மை தேடவும் உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென்.